எரிகோ நகரத்தின் வாசலில் ஒரு கண் தெரியாத மனிதன் இருந்தான். அவன் பெயர் பர்த்திமேயு. அவன் தினமும் அந்த வழியில் அமர்ந்து அங்கு செல்லும் மக்களிடம் பிச்சை எடுத்து தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தான். ஐயா, யாராவது எனக்கு உதவி செய்யுங்களேன் ஐயா, கருணை காட்டுங்க ஐயா. ஐயா, யாராவது உதவி செய்யுங்களேன் ஐயா, வாங்களேன், யாராவது எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. இயேசுவும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களோடு சேர்ந்து எரிகோ நகரத்தை விட்டு வெளியே புறப்பட்டு செல்கிறார்கள். பாருங்கள் பாருங்கள், இயேசு வருகிறார், இயேசு அந்த வழியாக வருகிறார். என்ன, இயேசு வருகிறாரா? இயேசுவா வருகிறார்? ஐயா, யாராவது சொல்லுங்களேன், யார் வருகிறார்? இயேசுவா வருகிறார்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு மனம் இறங்கும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு மனம் இறங்கும். ஏய் குருட்டு பையல, அமைதியாரு, அவர் தொந்தரவு பண்ணாத. தாவீதின் குமாரனே, எனக்கு மனம் இறங்கும். அந்த மனிதனை இங்கே அழைத்து வாருங்கள். ஏய், எழுந்திரு எழுந்திரு, அவர் உன்னை அழைக்கிறார். பர்த்திமேயு மகிழ்ச்சியுடன் எழுந்து இயேசுவிடம் வந்தான். மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? போதகரே, நான் பார்வையிட விரும்புகிறேன். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆஹா, என்னால் பார்க்க முடிகிறது, என்னால் பார்க்க முடிகிறது. அந்த நேரத்தில் பர்த்திமேயு உடனே பார்வை பெற்றான். அவன் மகிழ்ச்சியுடன் இயேசுவை பின்தொடர்ந்தான்.